இது பாரு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசுகிறோம் நம்ம, ஓகேவா? ரொம்ப ஃபீல் பண்ணி கேமரா எது இருக்குன்னு சொல்லிட்டு செந்தமிழில் ஆரம்பிச்சிடாத, ஓகே? இப்போல்லாம் டிவியில் கூட செந்தமிழில் பேசுறது இல்லை யாருமே. நான் கேஷுவலாக தான் எப்பவுமே பேசுவேன். நீங்க தான் ஃபோன்ல பேசும்போதெல்லாம் கூட கவனிக்கிறேனே, செந்தமிழ்ல எல்லாம் பேசுறீங்க. யார் கூட? நன்றி வணக்கம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க. நன்றி வணக்கமே இப்போ செந்தமிழ் ஆயிட்டா? ஆமா. ஓ சரிதான். நீ ரொம்ப இந்த தினத்தந்தி சலீமோட வீடியோ பார்க்கறேன்னு நினைக்கிறேன் நான். பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், இப்போ 60 ஆகி போச்சு. இன்னுமா இந்த சண்டையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் நம்ம? ஓ ஓகே ஓகே, இருங்க உங்களுக்காக ஒரு ப்ரெசென்ட் வச்சிருக்கேன், பொக்கே. இந்தாங்க. ஓ வாவ், சஷ்டியப்த பூர்த்தி. தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் லாட். என்னோட 60க்கு என்னோட நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்ஸ்மா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்புறம் தேங்க்யூ. இது வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே குஷன். இதுல வந்து கொஞ்சம் ரிவர்ஸ்ல தெரியுது கேமரால. இதுல உங்க போட்டோ போட்டிருக்கு. ஆமா, இதுவும் உங்களுக்கு கிஃப்ட். ஓ ஸ்டே பிளஸ்டு, ஹாப்பி பர்த்டே. நல்ல ஃபோட்டோலாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இதே மாதிரி தான் ஏகப்பட்ட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஒரு ஃபென்டாஸ்டிக் பேனர் ஒன்று தயார் பண்ணியிருந்தியே நீ சஷ்டியப்த பூர்த்திக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சர்ப்ரைஸாக வச்சுருந்தேன் நீ ஆக்சுவலாக. ஏன்னா நான் இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது பக்கத்துல நின்று போட்டோ எடுத்தாங்க. ஆமா, இப்போ நீங்க ஸ்டேஜ்ல நின்று இருந்தீங்கல்ல, ஆமா, அதனால இப்போ தனித்தனியா ஒருத்தரா உங்க பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? ஆமா. அதுக்காக வாசல்ல ஒரு பேனர் வச்சாச்சு. சோ தட் யார் யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துப்பாங்க. அது ரைட்டு. சஷ்டியப்த பூர்த்தி 60ஆவது கல்யாணம். நான் உன்னை தாலி கட்டி இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நிகழ்வுது. அதுல இருந்து என்னோட போட்டோ மட்டும் அவ்வளவு பெருசா வச்சுட்டு உன்னது வைக்கவே இல்லை. ஏன் அது? 4 போட்டோ 4 கார்னர்ல நம்ம 2 பேரும் சேர்ந்துருக்கோம். ஓ, ஒரே ஒரு ஃபேமிலி போட்டோ இருக்கு. ஓகே. ஸோ வந்து இப்போ சஷ்டியப்த பூர்த்தின்னு உங்களுக்கு தானே 60 வயசு ஆகுது, எனக்கு ஆகலையே, அதனால தான். ஆமாம்மா, நீ எப்பவுமே ஸ்வீட் 16 தானே. யா வந்தவாள்லாம் வேற சொல்லிட்டு போயிட்டா அது மாதிரி. ஆனால் என்ன கூட வந்து உங்களை பார்த்தா 60 மாதிரி தெரியல, 20 மாதிரி தெரியுது அப்படின்னா. அப்புறம் விசாரிச்சு பார்த்தேன், நீங்கள் எப்போத்தாலும் குறும்புத்தனமாக பேசிட்டு குறும்புத்தனமாக எழுதினீங்களா, உங்களை பார்த்தா மெச்சூர்டாகவே தெரியலன்னு சொல்லியிருக்கா போல இருக்காவா. ஆனால் இப்போ உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறேன் சஷ்டியப்த பூர்த்திக்காக. சரி சொல்லி இன்டர்வியூ பண்ண. சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்சது இல்லை? வழக்கமாக நான் ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக வந்தால் தான் இன்டர்வியூ பண்ணுவேன். இப்போ சஷ்டியப்த பூர்த்தி கூட இன்டர்வியூவா? ஆமாம் ஆமாம். இப்போ சஷ்டியப்த பூர்த்தி முடிஞ்சது இல்லை? ஆமாம். இப்போ வந்து உங்கள் மனசில் என்ன ஃபீலிங்ஸ் இருக்கு? யோசிச்சு பார்த்தா என்னால் நான் வந்து சீனியர் சிட்டிசன் ஆகிட்டேன்றதை நம்ப முடியல என்னால் உண்மையிலேயே. ஆக்சுவலாக சில வாட்டி நம்புறதுக்காக நரமுடியெலாம் வரும் தலையில், அதெல்லாம் டை அடிச்சுன்னு கூட வந்து 60 ஆளுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் நான். ஆனால் நினைக்கிறவோ நினைக்கலையோ ஐ ஹவ் ஸ்டெப்ட் இன் டு த சீனியர் சிட்டிசன்ஷிப்பு. அதோட முக்கியம் அது முடிஞ்சது அப்படின்றத வந்து இந்த சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்ற ஒரு விழா மூலமாக கொண்டாடும் போது ரொம்ப மனநிறைவு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது தவிர வந்து இன்னொரு வாட்டி ஒன்று என்னோட மனாட்டியை ஆக்கிக்கிறது அது இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம கல்யாணம் நடந்தபோது என்னெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் இப்போ பண்ணோம் இந்த இதில் இல்லையா? அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு வரதை விட நம்ம அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் அதிகமாக அங்கே குழுமி இருந்தாங்க. ஆனால் இப்போ இது நம்மளோட கல்யாணம், நம்ம பசங்க நம்மளுக்காக பண்ணுறது, நாம் பார்த்து ஒன்று ஒன்று பண்ணிக்கிறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே வந்து நம்மளை வாழ்த்துறது, அந்த நம்மளோட சந்தோஷத்தில் அவங்க எல்லாரும் பங்கெடுத்துக்கிறது. முக்கியமான ஒன்று இருக்கு இதுல. நம்ம கல்யாணத்தை நம்ம பசங்க பார்த்துக்க மாட்டாங்கல்ல. ஆமா. இப்போ அவங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய சந்தர்ப்பம். அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க எல்லாரும். அப்புறம் வந்து நான் ஒன்று கவனிச்சேன், சஷ்டியப்த பூர்த்திக்கு அப்புறம் நீங்க வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்குறீங்க, காய்கறி நறுக்கி கொடுங்க இருக்கிறீங்க, அப்புறம் வந்து சீக்கிரமா சாப்பிட வாங்கன்னா வந்துடுறீங்க, போய் கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறீங்க. பரவாயில்ல, நான் கூட பூர்த்தினால நிறைய ஹெல்ப் கிடைச்சது. நான் கூட என்ன நினைச்சேன்னா, இந்த 60 ரிட்டையர்மெண்ட் அப்படின்னாங்க இல்லை, வேலையும் பார்க்காம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது ஆஃபீஸ் வேலை தான் ஒன்று முடிஞ்சது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் பார்ட் டைமாக இந்த வேலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸ் வேலையும் பண்ணி தான் காய்கறி நறுக்கி கொடுத்துருந்தேன். இப்போ ஆஃபீஸ் வேலை கிடையாது, அதனால ஃபுல் டைம் பார்ட் டைம் வேலை வந்து ஃபுல் டைம் ஆகிடுச்சு. இப்போது காய்கறி நறுக்கி கொடுக்குறது, அப்புறம் வந்து இந்த இது பீன்ஸ் எல்லாம் வந்து காம்பை நீக்கி கொடுக்குறது, அது மாதிரி எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டேன். நல்ல வேலை, சாப்பிட்ற வேலையை மாத்திரம் நீ வச்சுட்டு இருக்க, அதையும் எங்கிட்டயே கொடுக்காம நீ வச்சுட்டு இருக்க. சமையல் பண்ணா நீங்க தானே சாப்பிடணும், வேற யார் இருக்காங்க? ஆமாம்மா, உங்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்து டெஸ்ட் பண்ண போறேன். சரி, இப்போ சஷ்டியப்த பூர்த்தியோட ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்க.
சஷ்டிப்த பூர்த்தி ஃபங்க்ஷனோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ஃபேபுலஸ் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு கிரெடிட்டும் வந்து நான் எடுத்துக்கவே முடியாது அருணா. என்ன உனக்கு வந்து இது நான் உன் ஃபேஸ் எதிர உன்னை வந்து புகழறேன்னு நினச்சிருப்பேன். இத்தனை வருஷத்தில் உன்னை வந்து நான் இவ்வளோ புகழ்ந்திருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவ்வளோ ஒரு மைன்யூட்டாக வந்து இந்த ஏற்பாடுகள் பண்ணேன் இல்லையா. ஆரம்பத்தில் அந்த வாத்தியார்கிட்ட பேசி நம்ம குடும்பத்து வாத்தியார் வெங்கடேச வாத்தியார் அவர்கிட்ட பேசி நாள் குறிச்சது ஆரம்பித்து, அப்புறம் அந்த பத்திரிகை எழுதி அவர்கிட்ட எழுதி வாங்கி அவர்கிட்ட சேவித்து அந்த பத்திரிகை எழுதி வாங்கி வெல் இன் அட்வான்ஸ் ஒரு 3 மாதம் முன்னாடியே இதுக்கான தயாரிப்பில் நீ இறங்கிட்டேன். நான் அஃப்கோர்ஸ் நான் இதில் வந்து நீ உனக்காக பண்ணின ஷாப்பிங்லாம் நான் சொல்லி உன் மனத்தை வாங்க போகிறதில்ல, கவலைப்படாத. ஆனால் வந்து நீ அதில் ஒரு விஷயத்தையும் நீ பண்ண வித்தியா இருக்கு இல்லையா. ஒரு ஃபோட்டோகிராஃபரை செலக்ட் பண்ணது, பல ஃபோட்டோகிராஃபர்ஸ்கிட்ட பேசி. அந்த ஷாப்பிங் எதுக்காக பண்ணேன்? உங்களுக்காக தானே பண்ணேன். எனக்காக தான் பண்ணேன். 2 வேஷ்டி வாங்கினியே, நான் மறந்துடுவேனா? அது இல்லை, ஷாப்பிங் பண்ணாலுமே சஷ்டிப்த பூர்த்தியில நான் அழகா இருக்கணும்ல, அதுக்காக பண்ணேன். நீ எப்பவுமே அழகா தானே இருக்க. அழகுக்கு எதுக்கு அழகு அப்படின்னு யோசிச்சேன் நான். பரவாயில்ல, இருந்தாலும் உனக்கு தானே வாங்கிக்கிறேன். நீ வாங்கிட்டா நான் வாங்கிட்டா மாதிரி, நீ புடவை கட்டினா நான் கட்டிட்டா மாதிரி, எதுக்கு இது கவலை? அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அதை பற்றி ஒரு கவலையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷம் தான் சொல்கிறேன். நான் உன்னை பாராட்டி சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் அளவு பண்ண அதுக்கு. சொல்லுங்க. இவ்வளோ தன்னடக்கம் தேவையில்லை உனக்கு. அந்த பத்திரிகையை வந்து முன்னேற்பாடாக அதை முடித்து, அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி பல பேர்கிட்ட பேசி செலக்ட் பண்ணி அவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணி, அப்புறம் வந்து சமையல்காரரை வந்து கண்டுபிடிச்சி, அந்த மாதிரி ஒரு இதுவும் ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன வேணுன்றது லிஸ்ட்டு வாங்கி அதை ஒன்றா எவ்ரிடே ஷாப்பிங்க்கு போய் அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி, அப்புறம் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பேசி சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு, இது மாதிரி ஒரு கல்யாணம்னா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லியிருக்காங்க. வீட்டை கட்டிப்பார் 60ஆம் கல்யாணம் பண்ணிப்பார் யாருமே சொன்னதில்லை. ஆக்சுவலாக வந்து அந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் பில்டப்பு நீட்ஸ் இருந்தது. இல்லை நம்ம பசங்க அவங்கவுங்க வேலையிலையும் பிஸியாக இருக்கிறதால நீ அவங்ககிட்ட பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டு அவங்க வேலையும் நிறைய நீ அவள்தையும் நீ பண்ண. பசங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த வாசலில் வச்சுருந்த பெரிய கொலாஜ் வந்து நீ 60 ஃபோட்டோ அவங்ககிட்ட கொடுத்து இதை கொலாஜ் பண்ணுன்னு தான் சொன்னே தவிர, அதை ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு தனி ஃபோட்டோவை வந்து பெருசாக முன்னாடி வர மாதிரி வச்சு பண்ணது வந்து ரொம்ப யூனிக்காக நிறைஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணால். அண்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்து சூர்யா அதை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணால். அந்த மாதிரி நம்ம பசங்களோட தனித்திறமையை வந்து இதில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அகைன் கமிங் பேக் டு திஸ், இதோட ப்ரிப்பரேஷன். இதில் ஒன்று நான் சொல்கிறேன், இந்த 35 வருஷத்தை உங்ககிட்ட இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். இன்னும் கூட ஒரு நிமிஷம் கேட்டுட்டே இருக்கிய. என்ன கொஞ்சம் பேச விடலாம்ல. நான் என்ன சொல்ல வரேன், இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி. ஆக்சுவலாக எனக்கு இப்போ வந்து பூனல் போது அம்மா இருந்தா, உங்கள் அம்மாவும் இருந்தா, அதனால வந்து எனக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் பசங்க பூனல் போது அவ்வளோவா இன்வால்வ் ஆக முடியல. ஏன்னா பெரியவாளாக இருந்ததுனால அவள் இல்லாமல் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டா. இதில் வந்து இப்போ நம்ம நிறைய கற்றுக்க முடிஞ்சது. ஒரு ஃபங்க்ஷனுக்கும் எப்படிலாம் நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், எப்படி வந்து செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இண்டிவிஜுவலாக பண்ணியிருக்கேன் இந்த சஷ்டியப்த பூர்த்திக்காக. அதில் உங்களோட நிறைய கன்சல்டேஷன் பண்ணி உங்களோட எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி பண்ணலாம், இதில் எப்படி பண்ணலான்ட்டு. அதோட அந்த இன்புட் உங்களோடது. இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன, என் மனைவி என்னை பாராட்டுறான், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, இது ரொம்ப ரேரு. அதனால தான் நான் வீடியோவாகவே எடுத்து அதை பதிவு பண்ணிக்கிறேன். நான் இதை ரீலாக போட்டு 1 லட்சம் வியூஸாவது வாங்கிக்கணும் நான். ஓகே. இல்லை, எப்போவுமே நீங்கள் வந்து மொபைலில் பிஸியாக இருப்பீங்க, இல்லை லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் பிஸியாக இருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் உங்களை அப்படியே நகர்த்தி உங்களோட எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எல்லாம் வாங்கி இந்த ப்ரிப்பரேஷன்ஸில் உங்களையும் இன்க்ளூட் பண்ணி, ஆனால் கொஞ்சம் சில சர்ப்ரைசஸ்லாம் வச்சு இதில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணேன். இதில் வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே சமயத்தில் இது நல்லா அந்த அவுட்கம் நல்லா வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம கல்யாணத்தில் அப்போல்லாம் வந்து அப்பா அம்மா அண்ணா அதுக்கப்புறம் தம்பிலாம் இன்வால்வ் ஆயிருப்பா. நம்மெல்லாம் பேசாமல் ஜாலியாக இருப்போம் நம்ம கல்யாணத்துல. எதுவும் ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெறும் சாரியும் நகையும் செலக்ட் பண்ணால் போகிறோம். நகை கூட எங்கள் அம்மா தான் வாங்கினா, சாரி மட்டும்தான் நான் செலக்ட் பண்ணேன். ஆமா, இந்த வாட்டி கூட நீ வாங்கல, நாங்க பே பண்ணது நான் தான். 2 தான் வாங்கினேன். 1 திருமாங்கல்யம், 1 கொடி, அவ்வளவுதான். அது கரெக்ட். இத்தனை வருஷத்துல வாங்கினதுலாம் இருக்கேன். அதெல்லாமும் இந்த 60ஆம் கல்யாணத்துக்காக வாங்கினது தான் நினைச்சுக்கணும் நீ. ஓகேவா? அதனால இப்ப வந்து திருப்பியும் கடைக்கு போறேன்னு கிளம்ப கூடாது. இருங்க,
அம்மா அப்பா அண்ணா தம்பி அவள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஜஸ்ட் ஜாலியா வந்து உட்கார்ந்தோம். ஜானவாசம் அப்புறம் கல்யாணம் ரிசப்ஷன் ஜாலியா ஒருத்தர் பார்த்து சிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் அதோட உண்மையான எவ்வளவு வேலைகள் இருக்கு ஒரு கல்யாணம்னா தெரியறது. அதுல வந்து நம்மளோட சஷ்டியப்த பூர்த்தியில நம்மளே பார்த்து பண்றதுன்னு பசங்க பண்ணியிருந்தா கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்காது. அது சரி, நைஸா நம்மளோட சஷ்டியப்த பூர்த்தி இது உந்து எடுத்து என்னோட சஷ்டியப்த பூர்த்தி இது. சரி சரி, உனக்கு இன்னும் 60 ஆளுன்னு சொன்னீங்க இப்பதான். சரி ஓகே, அதை பத்தி பேச வேண்டாம். நீங்க இப்ப வந்து வயசை பத்தி பேசினாலே நீ கொஞ்சம் ஒதுக்கிடுவீங்க, தெரியுமா எனக்கு இது. சரி, இப்போ வந்து இந்த சஷ்டியப்த பூர்த்தி ப்ரிப்பரேஷன்ஸ் முடிஞ்சது. அப்புறம் வந்து அங்க வந்த கெஸ்ட்டை பத்தி சொல்லுங்க. எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்க, உங்ககிட்ட என்ன பேசினாங்க, உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா என்ன அவங்க வந்து விஷஸ் கொடுத்தாங்க, அதை பத்தி. இல்லை, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணுறோம்னா அதை நம்மளோட யாரெல்லாம் நம்ம இன்வைட் பண்ணுறோன்றதை வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நண்பர்கள் ஏராளம். அதுவும் நம்ம இந்த மத்தியமரில் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கிறதுனால பல நண்பர்கள் இருக்காங்க. ஏபிசிடியில் நீ வரிசைப்படுத்த போனீங்கன்னா அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க. நாம் வந்து முகேஷ் அம்பானி இல்லை நீதா அம்பானியாக இருந்தால் அவர் மாதிரி கூட்டிகிட்டே இருந்து ஒரு 10 நாள் 60 கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம். என்ன பண்ணுறது, நம்மளுக்கும் சில கன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா. அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாரையும் விடாமல் கூப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு ஞாபகம் வரவா எல்லாரையும் வந்து நம்ம கூப்பிட்டுட்டோம். ஸோ சில பேர் அப்படியும் நம்மளை மீறி நம்ம மைண்டை விட்டுட்டு நம்ம மைண்டில் அப்போ அக்கறாள். இப்போது உங்களுக்கு பிடிச்ச 5 படம் சொல்லுங்கன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நம்ம 1000 கணக்கில் படம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து நினைவுக்கு வர்றது ஒரு 5 படம் தான் வரும். டசன் மீன் தட் அது மற்ற படமெல்லாம் வந்து முக்கியம் இல்லை, நன்னா இல்லை அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த 5 தான் ஞாபகத்தில் வந்தது. அது மாதிரி எதையும் நம்ம ஒதுக்கி தள்ளணும்னு பண்ணவே இல்லை. இதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு யோசனை பண்ணி அப்பப்போ ஆட் பண்ணி யாரையும் விடக்கூடாது அப்படின்னு தான் பண்ணோம் நம்ம. ப்ளஸ் எவ்வளோ பேரை கூப்பிட முடியும்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தது. ஸோ யார் வந்தாலும் நம்ம கூப்பிட்டவாளும் நம்ம கூப்பிடாதவாளையும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்ற மனநிறைவோடு தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் அழைச்சோம். அப்படி அழைச்சும் சில பேரால் வர முடியாத இதுவும் நடந்தது. சில பேரை கண்டிப்பாக அழைச்சிருக்கணும். ஆனால் வந்து எப்படியும் நம்ம அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு அது நினைப்பில் வரலை, அதனால் அழைக்க முடியாமல் போயிடுது. அதுக்காக வந்து அவங்கள நம்ம மதிக்கிறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் அந்த மொமெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரல, அவ்வளோதானே தவிர அவள் மேலே நம்மளுக்கு ஆசையும் அன்பும் அரவணைப்பும் அவளோட ஆசைகளை வேண்டுற மனசும் எப்பவுமே இருக்குது அப்படின்றத முக்கியமாக இந்த இடத்துல பதிவு பண்ணணும். அடுத்தது என்னென்னா வந்து நம்ம கூப்பிட்ட பீப்புள் இருக்காங்க இல்லையா எல்லாரும், அவங்கள பல பேர் நம்மளோட அந்த அழைப்பை ஏற்று அன்றைக்கி வந்தது இருக்குது பார்த்தியா, அது பெரிய சந்தோஷம். அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி நான் நம்ம 60 கல்யாணம் 6ஆம் தேதி 5ஆம் தேதி நம்மளோட என்னோட 60 கல்யாணம் 6ஆம் தேதி 5ஆம் தேதி நைட்டு தூங்கும்போது எனக்கு பலவிதமான சிந்தனைகள். இவ்வளோ பேரை கூட்டிருக்கோமே, நாளை காத்தால திடீர்னு மழை கீழே எதுவும் பெஞ்சிடாமல் இருக்கணும். நான் சின்ன வயசு நேரம் அரிசி சாப்பிட்ருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவோம் அரிசி சாப்பிட்டா கல்யாணத்துக்கு மழை பெய்யும்வா. 60ஆம் கல்யாணத்துக்கு மழை பெய்யும் சொன்னாலா இல்லையான்னு தெரியல எனக்கு என்ன. ஸோ அதனால் அது வேற ஒரு தாட்டு. நல்லபடியாக நடக்கணுமே, எதுவும் ஒரு தடங்கள் இல்லாமல் சிறப்பாக நடக்கணுன்ற ஒரு 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 சின்ன ஆங்ஸைட்டி இருந்தது எனக்கு கூடவே. அந்த டென்ஷன் வந்து எனக்கும் இருந்தது. அப்புறம் வந்து இப்போ நிறைய பேரை கூப்பிட்டோம் இல்லையா, நம்ம எல்லாருமே வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சப்ப கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் வந்து நேரில் வந்து கலந்துண்டு, அது தவிர அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி ஃப்ரெண்ட்ஸு மத்தியமர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நம்ம 2 பேரும் மேடையில் இருந்தோம். அவங்களுக்கு நம்ம பசங்களை அவ்வளவா தெரியாது, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல அது வரைக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் கூட எந்த ஒரு இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் ரொம்ப அவங்களோட வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி ரொம்ப சூப்பராக கலந்துண்டு ஜாலியாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கரெக்டு. முக்கியமான சொல்கிறேன் நான், சங்கர் ராஜரத்னம் சாரோட பேசிட்டு அவர் சொன்னார், அவர் மத்திய முறையில் நீங்கள் பார்த்துக்க வேணாம் சார், அவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்னாரு அவர். ஆனால் அது முக்கியம் இல்லை. அது என்னென்னா வந்து நம்ம அவங்கள அழைச்சோம். எல்லாரையும் இந்த காலத்தில் வந்து தனித்தனியாக போய் பர்சனலாக அழைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து சார் நீங்கள் எதுக்கு வரணும், வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் நிறைய பேருக்கு யாரோட ஃபோன் நம்பர்ஸ் தான் இருக்கோ அவங்களுக்குலாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். நீ வந்து மெசஞ்சர் மூலமாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பினேன்.
ஸோ யாராருக்கெல்லாம் நம்ம அனுப்பிச்சோமோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அவளுக்கு வேறு என்கேஜ்மெண்ட் இல்லாமல் உடல்நிலை நல்லா இருந்தது சமயத்தில் எல்லாருமே வந்து கலந்துனது மாத்திரம் இல்லை, நம்ம சில பேரை பர்சனல் ரெக்வஸ்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் வந்து எங்களால் மேடையை விட்டு கீழே இறங்கி வர முடியாது, அதனால் நீங்கள் எங்கள் சார்பில் பொறுப்பேற்றுண்டு இது யாருக்கும் சந்தோஷம் இருக்க மாதிரி நடத்தி கொடுங்கன்னு நம்ம கேட்டோம். அவள் எல்லாரும் குறிப்பாக நான் வந்து ஒருத்தர் பேர் சொல்லி ஒருத்தர் பேர் சொல்ல விட்டுட்டா வந்து சரியாக இருக்காது. அவள் எல்லாருமே வந்து அவளோட சொந்த ஃபங்க்ஷன் மாதிரி இதை நடத்தி நம்மளை வந்து இவ்வளோ ஒரு அன்புக்கு பாத்திரமா ஆக்கினா இல்லையா? அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஆமா. சில பேர் வந்து நம்ம சடனா ஞாபகம் வந்து கடைசி நிமிஷத்துல கூப்பிட்டோம், அவ கூட ரொம்ப அதை பத்தி எதுவும் மைண்ட் பண்ணாம வந்து கலந்துன்றது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் எங்களோட தேங்க்ஸ். முக்கியமா ஒன்று சொல்லணும், இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டால் நம்மளுக்கு லைக்ஸ் வரும். சில பேர் வந்து லைக் லவ் சிம்பிள் மாதிரியும் போடுவா. ஆனால் அன்னைக்கு வந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனை லைக் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாரும் லவ் சிம்பிளோடு வந்தாங்க அன்றைக்கி இல்லையா? வந்து அது சிரிப்பு சிம்பிள், எல்லாரோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ குதூகலம். ஒரு இடத்துல அவ்வளோ பேர் கூடி அவ்வளோ பேர் உற்சாகமாக இருக்கிறதே வந்து நாம் ஒரு நல்ல விஷயம். அது ஆக்சுவலாக யாரும் ஒரு சுடுசொல் இல்லாமல் சுடு வார்த்தை இல்லாமல் சந்தோஷமாக உற்சாகம் கொப்பளிக்க ஜாலியாக இருக்கிறதுன்றது இருக்குல்ல, அதை வந்து இந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணதுன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது தவிர இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, அங்கே கேட்ரிங் அரேஞ்ச் பண்ணது இருக்கு இல்லையா, மேடம் லக்ஷ்மி சுப்ரமணியம் அவள் பொண்ணோட சீமந்தத்துக்கு போயிட்டு அவள் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ அன்னைக்கு டிசைட் பண்ண இவ தான் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குலாம் நான் கடைசியில் தேங்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த எங்களோட ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இவரோட சிஏ ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஒரு மஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ், குவைட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல. எல்லாரும் பார்த்து இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து அப்படியே ரொம்ப அதிசயமா பார்த்துருந்தாங்க. அவங்க ஃபேஸ்புக்னால இவ்வளவு பேர் வருவாங்க. அவ்வளோ பேர் வந்து ஒரு அலை மாதிரி வந்து மேடையில இருந்து ஜாலியா வந்து குரூப் போட்டோ எடுக்கும்போது சூப்பரா இவர் ஆரம்பிச்சாரு. இவர் மத்தியமர்க்கு ஜே அந்த மாதிரி ஏதோ சொன்னீங்கல்ல நீங்க, அந்த மாதிரி சொல்லி இது பண்ண உடனே அப்படியே எல்லாரும் ஃபோட்டோகிராஃபர்லேருந்து வீடியோகிராஃபர்லேருந்து எல்லாரும் ஜாலி ஆகிட்டாங்க பயங்கரமா. இப்போ என்ன பெரிய ஒரு குரூப் ஃபோட்டோ இது. தவிர ஒரு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க மத்தியமர்லேருந்து? எனக்கு தெரிஞ்ச பேர் வந்திருப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர். நம்ம கவுண்ட் சொல்லி இது பண்ண கூடாது. அப்புறம் என்னோட தம்பி அவங்க எல்லாமே சொன்னாங்க, அப்பா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டாங்க, கூட்டின்னு போய் சாப்பிட உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி ரொம்ப அழகா ஒரு கோஆர்டினேஷனோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு பிரிஞ்சே இல்லாம எல்லாரும் சேர்ந்து நடத்தி கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா முக்கியமான சொன்னா, வேளச்சேரிங்கிறது வெள்ளத்துக்கு புகழ் பெற்றது. ஓகேவா? அன்னைக்கு வந்தது வந்து நம்மளோட நட்புகளோட வெள்ளம், அண்டு உற்சாக வெள்ளம், அன்பு வெள்ளம், சிரிப்பு வெள்ளம் இல்லையா, லைக்ஸ் வெள்ளம், போட்டோ வெள்ளம் இல்லையா, அவ்வளோ செல்ஃபிஸு. அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஃபேஸ்புக் உள்ளே எப்போ போகிறோன்னு இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து டக்குன்னு போயிட்டு ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட்டாக போட்டு தள்ளிடுவாங்கன்னு தெரியும் எனக்கு. அது ஒரு ஈகராக நான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன அவெல்லாம் வந்து சந்தோஷமாக அதை இது பண்ணுவாங்க இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்தது. அத்தனை போஸ்ட்டு அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கெல்லாம். நம்மளை திரும்ப திரும்ப அவங்க வாழ்த்துறது, அதில் வந்து கமெண்ட்ஸில் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாழ்த்தினது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் இந்த நம்ம பேச முடியுது. அந்த அளவுக்கு நம்ம திக்கும் காட்டி போயிட்டோம் ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே எங்களால் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஆசை இருந்தா கூட, என் கமெண்ட்ஸ்ல தேங்க் பண்ணணும்னு ஆசை இருந்தா கூட, நான் உங்களுக்குலாம் சீக்கிரமா நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போடுறோம். எழுதி போடுறத விட நேர பார்க்குற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கெல்லாம் நேரில் வந்து பர்சனலாக தேங்க்ஸ் சொன்ன மாதிரி நினச்சிக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷமான
வாழ்த்துக்களும் நன்றிகள். அப்புறம் வீடியோ முடிஞ்சு தெரிஞ்சு போறாங்க. இல்ல இன்னும் இருக்கு. அடுத்த பாட்டு, அடுத்த கேள்விக்கு போலாமா? இப்போ கேள்வியே கேக்குது நீ. ஆமாமா, இப்போ இது முடிஞ்சது. நீங்களும் நன்றி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கிற வார்த்தை வந்து கமாவா எடுத்துக்கோங்க, முற்றுப்புள்ளி இல்லை அதுக்கப்புறம். சரியா? அப்புறம் வந்து பர்த்டே பாய்க்கு கேட்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களோட நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பத்தி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் நடந்தது, ஃபங்க்ஷனோட இதெல்லாம், ஒரு ஜலம் சேர்க்கறது, அதெல்லாம் அதை பற்றிலாம் உங்களோட ஒப்பீனியன் என்ன, எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு அந்த முதல்ல வந்து அந்த பஞ்சக்கச்சை கட்டி நம்ம சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக போயிட்டாங்க மேடையில் உட்காந்துக்கிறோம் இல்லையா, அதுவே வந்து எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. ஓகேவா? ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து சைனோசர் ஆஃப் ஆல் ஐஸ் அப்படின்வாங்க, எல்லாரும் நம்மளை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அண்ட் நம்ம வந்து இந்த வேத மந்திரங்கள் அது இது கரெக்டாக சொல்லி அதில் பிஸியாக இருக்கோம். நம்ம அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம பார்த்து அக்னாலேஜ் பண்ண வேண்டிய நீடும் இருக்குது கூடவே. முக்கியமான என்னன்னா வந்து நீ இந்த தேர்ந்தெடுத்த இந்த கல்யாண சத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த நீராட்டு விழா நடக்கிறது இல்லையா, வைதிகமாக மந்திரம்லாம் உதகசாந்தி பண்ணுறா இல்லையா, அந்த அந்த ஜபிச்ச நீரை வந்து நம்மளுக்கு கங்கை ஜலம் மாதிரி, அது பிரம்மனோட ஆசீர்வாதம் பெற்ற நீர் மாதிரி நினைக்கிறேன் நான். அதை நம்மளுக்கு தலையில் கொட்டி ஒரு நம்மளை வந்து பரிசுத்தப்படுத்தி இன்னொரு செகண்ட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப்க்கு நம்மளை எடுத்துன்னு போகிற மாதிரி அது. ஸோ நிறைய இடத்துல என்ன ஒன்று, அது ரொம்ப கன்ஜஸ்டட் பிளேஸாக இருக்க மாதிரி இருக்கும். எல்லாரும் வந்து குழுவி நிற்பாங்க, எட்டி பார்ப்பாங்க, ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு தளம் அமைச்சு கொடுத்த மாதிரி இருந்தது. நாம் வந்து கொஞ்சம் கீழ் தளத்தில் அமர்ந்திருந்தோம், அவங்கெல்லாம் படிக்கட்டுக்கு மேலே நின்று சுலபமாக ஈஸியாக பார்க்குற மாதிரி அந்த மேடை இருந்தது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது வந்து அங்கே ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரமா குருமூர்த்தி மேடம் வந்து டக்குன்னு அந்த பிரமாதமா, அதுவும் அவங்க குரல் கணீர் குரல் நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணாமே அவங்க ஆரம்பிச்சு ரொம்ப அழகா பாடினது. அவங்களோட நல்ல அவங்களோட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைச்சது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளோ அழகா பாடி அந்த அக்கேஷனை ஒரு இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, வேற லெவல். அதே மாதிரி நான் வந்து குளிச்சுட்டு அப்படி மேலே போறேன் இல்லையா, நீர் சேர்த்தல் முடிஞ்சப்புறம் மேலே நடந்து போகும்போது கோவிந்த் ஸ்ரீனிவாசன் சார் வந்து வீடியோ எடுத்திருந்தார். அவர் வந்து என்ன அந்த க்ளோஸ் அப்பில் வந்து ஒரு ஃபைனல் பைட் மாதிரி ஒன்று கேட்டார். அவர் என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லை எனக்கு, ஆனால் வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக வந்து அதை வீடியோ எடுத்தார் அவர். அது அப்படியே மனசில் ஒரு ஃப்ரேம் பதிஞ்சிடும் நம்மளுக்கு. ரமா குருமூர்த்தி மேடம் பாடுறது, இவ எல்லாரும் எதிர்த்தாப்புல நிற்கிறது, இதெல்லாம் ஒரு சீனரி மாதிரி அழகாக என் மனசில் வந்து என்றைக்குமே அழிக்க முடியாமல் பதிஞ்சு போச்சு என் மேல. அந்த குடத்துலேயும் ஜலம் சேர்க்கறச்ச ஒரு சலடை வச்சுட்டு அது மாதிரி ஒரு ஷவர் மாதிரி பண்ணுவான், மேல தலைமையில கொட்டினா மூச்சு விட முடியாதுன்னு சொல்லிட்டு, அது வந்து ரொம்ப இதுவா சிலிப்பா இருந்தது. அதை தவிர வந்து அந்த இந்த குளிர்ல பச்சை தண்ணியை விடலாமா அப்படின்னு 2 சொம்பு வேணா வெந்நீர் சேர்த்துக்கிறீங்களான்னு யாரோ கேட்டாங்க என்கிட்ட. என்னோட கசின் கேட்டா, 2 சொம்பு கொஞ்சம் வெந்நீரை சேர்த்துக்கலாமா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, வாத்தியார் கோச்சுப்பாருன்னு சொல்லிட்டு சில்லுன்னு தான் விடணும்னா அந்த சிலிப்புலையும் அந்த ஒரு 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 மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வரும் இல்லையா, அந்த சிலிப்புலையும் இவா சுற்றி நின்று எல்லாரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி எல்லாரும் நம்ம ஃபோட்டோ எடுத்து, பசங்க வேற நம்மளுக்கு அந்த சலடையிலே நீர் விட்டு எல்லாரும் நம்ம அதோட முக்கியமா ஒன்று எல்லாமே இருந்தது வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கு. நீ ஆக்சுவலா என்ன தெரியுமா சொன்ன அந்த சொம்பிட்ட சொன்ன அந்த ரிலேட்டிவ் கிட்ட, நான் இவர்கிட்ட சொல்றேன் 2 சொம்பு வெந்நீர் சேர்க்கட்டுமான்னு சொல்லிட்டு அவர் சூடாயிடுவார், அதுலயே வந்து எனக்கு குளிர் போயிடும்னு சொன்னேன். நீ அது ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ சொன்ன என்கிட்ட, நான் கோவப்பட்டேன், அதுல வந்து நான் சூடா இருந்தேன், அதனால உனக்கு வந்து குளிர் வரல கொஞ்சம் கூட. இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலா பட்டுப்படவை கட்டிருந்தேன்ல, அவ்வளவு குளிர்ல. நீங்க தான் பாவம் பஞ்சகச்சம் பேர் பாடி ஓங்கி உழவழந்து உத்தமன் பேர் பாடி. நான் அங்கவசரம் மட்டும் போட்டுருந்தீங்க. சரி, இப்ப வந்து இதுல நம்ம இது உதகசாந்தி நடந்தது. அடுத்த கேள்வி கேட்கட்டுமா? நான் தான் கேள்வி மாங்கல்ய தாரணம். உங்களுக்கு கேள்வி கேட்க சான்ஸ் கிடைச்சிருக்குல்ல எனக்கு, அதை மிஸ் பண்ணலாமா? இப்போ வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ வந்து எல்லாருமே உதகசாந்தி முடிஞ்சது, அதுக்கப்புறம் மாங்கல்ய தாரணம். மாங்கல்ய தாரணத்தும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. மாங்கல்ய தாரணம் வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு வாட்டி ஒன்று கட்டினேன் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் சோ மெனி இயர்ஸ். இப்போதான் வந்து நம்மளுக்கு யங் ஏஜ்லேயே கல்யாணம் ஆகிட்டதுனால 60 வரத்துக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இல்லையா.
நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நல்லது தானே, சீக்கிரமா வயசாகுமா? சீக்கிரமா வயசாக பரவாயில்ல. அது தவிர அந்த அந்த தாலி எடுத்து நம்ம நிறைய கல்யாணம் அதுக்கப்புறம் அட்டன் பண்ணியிருக்கோம். அங்க எல்லாரும் வந்து அந்த தாலி கட்டுற சீன் வந்து எப்படி ஸ்லோவா மாறிட்டே வந்திருக்குன்றதையும் பார்த்துருக்கோம் நம்ம, இல்லையா? முதல்லாம் வந்து தாலி எடுப்பா, கட்டுவா, இல்ல எல்லாரும் பூலாம் போடுவா, கை தட்ட மாட்டா, பூலாம் போடுவா, கெட்டி மேளம் வரும். அப்புறம் ஸ்லோவா வந்து தாலி எடுத்து இப்படி எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு அப்புறம் கட்டுற மாதிரி வந்தது. அப்புறம் தாலி கட்டிட்டு நெத்தியில முத்தமிடுறது வந்து ஒரு ஐ திங்க் நயன்தாரா கல்யாணத்துல அந்த இவன் பேர் என்ன, விக்னேஷ் சிவன் பண்ணான்னு நினைக்கிறேன். அவர் நெத்தியில முத்தமிடுறது அது வந்து நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பண்றாங்க. நாமளும் யங்ஸ்டர்ஸ் தானே. ஸோ எனக்கு வந்து அந்த சமயத்துல அதாவது வந்து யாரும் ப்ராம் பண்ணல, உண்மையிலேயே உண்மையில இருக்கிற லவ்னால எனக்கு தோணித்தது. ஓகே, இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது வந்து என்னோட வரம்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே எப்பவுமே. ஸோ அதனால வந்து எனக்கு உனக்கு திருப்பியும் தாலி கட்டின உடனே ஒரு நெத்தியில ஒரு சின்ன முத்தம் கொடுக்கணும். ஆனால் அது தவிர இந்த ஈவெண்ட்டுக்கு இவ்வளோ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, சிரிக்காத. விவேக் டயலாக் ஒண்ணுங்க, நோட் பண்ணுங்கப்பா, பின்றார்ப்பா. இல்லை நிஜமாவே சொல்கிறேன், பின்றது தலையை தான் பின்னிருக்க. இல்லை என்னன்னா வந்து அந்த எனக்கு தோணித்த அந்த கணத்துல வந்து அந்த இடத்துல நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தோணித்த எனக்கு. ஏன்னா கல்மினேஷன் ஆஃப் ஆல் யுவர் எஃபர்ட்ஸு, ப்ரிப்பரேஷன்ஸு, டீட்டெயில்ஸு, இவ்வளோ எல்லாம் சேர்ந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு. அதைத்தான் நான் வந்து அந்த நெத்தியில் உனக்கு வச்சு சின்ன முத்தத்தால் நான் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த தருணம் எனக்கு. உனக்கு எப்படி இருந்தது? முதல்ல தாலி கட்டின போது இருந்தது அதே மாதிரி இருந்ததா? இப்போ எப்படி இருந்தது? முதல்ல தாலி கட்டின போது ஒரு ரொம்ப வெக்கம், பயம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ வெக்கமான சூடு சொல்ல இல்லை அப்படி இல்லை. அப்போ வந்து ரொம்ப வெக்கமா இருக்கும். அப்பா மடியில உட்காந்துருப்போம். அப்புறம் கூட அம்மா கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் ஆகி கொஞ்சம் அழுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இருக்கும். நம்மளுக்கே ஒரு புது ஒரு உறவு வரப்போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சைட்டி, ஃபியர் எல்லாமே இருக்கும் அதுல. இப்போ வந்து நிறைய நாள் நம்ம கூட சேர்ந்து நல்ல சந்தோஷமா இருந்து சண்டை போட்டு நீ என்ன அடிச்சு நான் அதை வாங்கிட்டு எல்லாமே பண்ணியாச்சு இல்லையா. சரி, அப்புறம் இப்ப வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, நீ கொடுக்க நான் வாங்க, நான் கொடுக்க நீங்க வாங்க. அப்புறம் இப்ப வந்து ஒரு மனசு நிறைவா இருந்தது. இது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையோட தொடக்கம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பசங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு நம்ம வந்து ஒரு வேணுண்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் பசங்களுக்கு. இந்த மாதிரி சேர்ந்துருக்கணும் நிறைய நாள், நல்ல ஒரு அவங்களோட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் அவங்க எப்பவுமே நம்மளுக்கு மாத்திரம் இல்ல அறுபதா கல்யாணம் பார்க்க வந்த எல்லாருக்குமே இந்த டிஸ்கஷனை கேட்கிற யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு கூட திருமணம்ன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது, எந்த சண்டையும் வந்து அதிக நேரம் நிலைக்க கூடாது. யூஸ்வலா சொல்லுவாங்க ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு சண்டை நிலைக்க கூடாது அப்படின்வா. அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம்ன்றது ஒரு ராத்திரிக்கு மேல தாண்டக்கூடாது. அப்படி தாண்டாம இருந்ததுன்னா அதான் நல்ல தாம்பத்தியம்வா. எனக்கு தெரிஞ்சு நம்மளுது வந்து ஒரு ராத்திரிக்கு மேல தாண்டது கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு 2 வேளை சாப்பிடாம இருப்பேன். ராத்திரி என்னை சாப்பிட வைக்க நீ தூங்கவே மாட்டேன். நான் அதை தவிர டேஸ்டா வேற பண்ணி வச்சிருப்பேன் இன்னைக்குன்னு பார்த்து. வேற வழி இல்லாம நான் வந்து இந்த கோபத்தை தூக்கி போட்டுட்டு என்ன உடனே சமாதானம் ஆயிட வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுவேன். அதான் நம்ம சண்டை என்னைக்குமே ஒரு ராத்திரியை தாண்டி போனதே கிடையாது என்னைக்குமே. என்ன அது மோஸ்ட்லி வந்து அந்த சண்டையை டிஃப்யூஸ் பண்றது நீயா தான் இருப்ப மோஸ்ட் ஆஃப் த டைம். அதையும் நான் சொல்லி ஆகணும். இதுல ஒரு டயலாக் ஒன்று சொல்லட்டுமா? நான் இப்ப படத்துல ரஜினி ரசிகா இருந்து டயலாக் சொல்லாட்டி எப்படி? இல்ல படத்துல பார்த்தேன் நான். ஆக்சுவலா அது அமரன்ல வந்தது. அமரன்ல எப்படின்னா, இப்போ லவ் பண்ற 2 பேர்ல யார் விட்டு கொடுக்குறாங்களோ, யார் வந்து சண்டேல முதல்ல வந்து மன்னிப்பு கேட்கறாங்களோ, யார் வந்து விட்டு கொடுத்து மற்றவங்களை சமாதானப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப லவ் ஜாஸ்தி. தெரியுமா உங்களுக்கு? அது அவங்களுக்கு ரொம்ப லவ் ஜாஸ்தி. நான் தான் பண்ண மாதிரி ஞாபகம் இந்த விஷயத்த சொன்னீங்க நீ. ஆனா சாப்பிட்டது நான் தானே. அதனால நான் தான் வந்து எப்பவுமே உங்களை சமாதானப்படுத்தி கோவத்தை ரெடியூஸ் பண்ணுவேன். அது கரெக்ட் தான், உண்மையான விஷயம் தான். உண்மையான எனக்கு தான் லவ் ஜாஸ்தி. அது வந்து நீ சொல்லவே வேண்டாம். அந்த ப்ரிப்பரேஷன்ல எல்லாத்துலயுமே அது நல்லா தெரிகிறது. ஓகேவா? ஐ ஆம் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டட் ஆஃப் யுவர் லவ் அப்படி சொல்லட்டுமா? ஐ ஆம் த மிரர். You are the love giver. I am the mirror who is reflecting the love back to you. ஓகேவா? அதாவது ஆக்சுவலா பெண்ணை நிலான்னு சொல்லணும், ஆணை வந்து சூரியன்னு சொல்லணும். சூரியனோட ஒளியை தான் வந்து நிலா ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவா.
இங்கே நான் நிலா நீ சூரியனாக இருக்கேன் ஆக்சுவலாக. ஓ சரியா? அது மட்டும் ஏதாவது பொலிட்டிக்கலாக போயிட போகிறது அப்படி இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆல்ரெடி 30 நிமிஷம் ஆகுது, ஜனங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஓ இல்லை, இப்போ வந்து நம்ம இதை எல்லாருக்குமே நம்ம தேங்க்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். இதில் வந்து நம்ம முக்கியமாக நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதோட நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை, அதோட முக்கியமாக வந்து நான் வந்து ரொம்ப, அதாவது வந்து வந்த எல்லாருமே முக்கியம்தான். ஆனால் அதுலேயும் வந்து அதிமுக்கியமாக நம்ம மதிக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நான் வந்து இதில் நிச்சயமாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா வந்து என்னோடய வாழ்க்கையில் சில முக்கியமான சக்ஸஸ்க்கு வந்து அவள்லாம் வந்து முக்கிய காரணிகளாக இருந்தாங்க. அது வந்து என்னோட குரு ஸ்ரீ அனந்தராமன் சார். அவர் வந்து ஆல்ரெடி இப்போ அட்லீஸ்ட் 75 அந்த மாதிரி ஏஜ் இருப்பார் அவர். நான் போய் அழைச்சதும் அவர் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணது வந்து, நான் அவர்கிட்ட தான் வந்து சிஏ கற்றுன்றது என்னோட அறிவுக்கு காரணம் அவர் வந்திருந்தது ஒரு முக்கியமான விஷயம் அது. அப்புறம் நம்மளோட சித்தப்பா சித்தி 80 வயசுக்கு மேலே, அந்த அவள் வந்து அவளோட தாம்பத்தியமே 50 வருஷத்துக்கு மேலே, அவள் வந்து நம்மளை வாழ்த்தினது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வெங்கட சுப்பிரமணியம் கணேசன் சார் 80+, அவர் நேரில் வந்து வாழ்த்தினார். நம்ம சுப்புதாத்தா இங்கே ஊரில் இல்லை, ஆனால் வந்து அவர் காலங்கத்தாலேயே போஸ்ட் போட்டு அது மூலமாக அவளை வாழ்த்திட்டார். அவரும் வந்து அந்த கல்யாண பாட்டை பாடி, கல்யாண பாட்டு, வாழ்த்து பாட்டு, அதெல்லாம் பாடி அதை வாழ்த்தினார். அதை கேட்கும் போதே ஒரு மெய் சிலிப்பா இருந்தது. ஆமாம், அவர் அதை வாழ்த்தினார். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆத்மார்த்தமாக நான் வந்து இன்னொன்று, என்ன நான் மஸ்கட்டுக்கு போகிறதுக்கு வேலைக்கு போய் ஓரளவுக்கு ஒரு நல்ல லைஃப், நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் வரதுக்கு காரணமானது நான் மஸ்கட்டுக்கு வேலைக்கு போனது. அந்த வேலைக்கு காரணமான 2 பேர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. வீரா சார் வந்திருந்தார், ஓகேவா? அவர் வந்து வாழ்த்தினார் என்ன. ரொம்ப சிம்பிள் பர்சன், எப்பவும் காமன் போயிட்டு ஒரு ஐஸ் எவரெஸ்ட் மாதிரி இருப்பார். அவர் எந்த விஷயத்துக்கும் பட்டவ மாட்டார். அது அவர்கிட்ட நான் கற்றுண்டது. அவர் வந்து அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்தது வந்து ரவீந்திரன் சார், அவங்க ஒய்ஃப் சுமந்திரா மேடம். அவர் 2 பேரும் யூஎஸ்ல இருந்தாங்க. சொன்னார், அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து 10-12 தேதிக்கு மேலே தான் திரும்பி வரேன் நான் ஜனவரியில். அதனால என்னோட பிளெஸிங்ஸ் உங்கள்கிட்ட எப்பவும் இருக்குது, வர முடியாதுன்னாரு. அது பெருமாளோட சித்தம் என்னன்னு தெரியல. நம்ம 60ஆம் கல்யாணத்தன்னைக்கு அவள் வந்துட்டான். எனக்கு அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் அது. அவள் வந்து வாழ்த்துறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸு. அந்த மாதிரி வந்து அப்புறம் உன்னோட சித்தப்பா கண்ணன் சார், அவர் கண்ணன் மாமா வந்து அவர் வாழ்த்தினது. அமெரிக்காலேருந்து பாலாஜி கோவிந்தன் அவன் ஒய்ஃப் வந்தது. அப்புறம் வந்து பெங்களூர்லேருந்து ராம்கி அவர் ஒய்ஃப் வண்டி ஓட்டிட்டு வந்து நம்மளை வாழ்த்திட்டு போனது. ஆக்சுவலாக செல்லி ஸ்ரீனிவாசன் வரேன்னு சொல்லியிருந்தா உடம்பு சரியில்லையா வர முடியல, இல்லாட்டி பெங்களூர்லேருந்து அவங்களும் வந்திருப்பாங்க. திண்டுக்கல்லேருந்து செந்தில், நம்ம கண்டிப்பாக நான் வருவேன் சார், இப்போ டிக்கெட் புக் பண்ண சார்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர் எழுத்தாளர், அவர் வந்து வாழ்த்தினது. ரகுநந்தன் சார் வந்து வாழ்த்தினது. நம்ம அண்ணா, பெரிய அண்ணா லக்ஷ்மி நரசிம்மன் ராஜாராமன் சார், அவர் வந்து வாழ்த்தினது, ஆசி பண்ணது. மகாதேவன் ஸ்ரீனிவாசன் சார், அவர் வந்து அவரோட தம்பதி சமேதராக வந்து வாழ்த்தினது, ஆசீர்வாதம் பண்ணது. வெங்கட சுப்பிரமணியம் வெங்கட் சார், இந்த மாதிரி பேர் சொல்லிகிட்டே போகலாம். நிம்மி சுரேஷ், அவளோட சிரிப்பாலேயே வந்து அவள் சிரிப்பை எல்லார்கிட்டையும் வந்து கோவிட் மாதிரி தொத்திட்டு நினைக்கிறேன். அது நல்ல கோவிட் மாதிரி தொத்திட்டு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவ்வளோ உற்சாகம் எல்லாம் இருந்தாங்க. சங்கர் ராஜரத்னம் சார் வந்து நம்மளை வாழ்த்தினது, நம்மளை பற்றி அந்த போஸ்ட் போட்டு நம்மளை வாழ்த்தினது. அதுவும் அது மாதிரி மீனாட்சி உலகநாதன் மேடம், அவங்ககிட்ட 2 நாள் முன்னாடி தான் அவங்களை எப்படி நிறைய பேர் விட்டு போயிட்டு சொன்னதில் அவங்க ஒரு பேர். அவங்களுக்கு வந்து பத்திரிக்கை மறந்து போயிட்டோம், எப்படின்னு தெரியல. அது நான் அமிச்சேன், நீ நினச்சிருக்க, நீ அமிச்சேன், நான் நினச்சிருக்க. 2 நாள் முன்னாடி தான் அவங்ககிட்ட சொன்னோம். ஆனால் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், மேடம் கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும்னு. இல்லைப்பா, இப்போ எனக்கு வந்து என்னோட பொண்ணோட குழந்தை இருக்குது, அது பார்த்துக்கிற வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க உங்ககிட்ட. அப்படி சொல்லியிருந்து நான் சொன்னேன் அவங்ககிட்ட, நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் வந்து யார்ட்டையா விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். நான் கரெக்டாக வந்து அருமையாக வாழ்த்தி ஒரு நல்ல பதிவும் அவங்க போட்டிருந்தாங்க. மந்திரமூர்த்தி அழகு சார் இல்லையா, அழகு அவரோட நிறைய அழகு இருக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான வீடியோ எடுத்தாரு அண்டு ஒரு நல்ல பதிவு போட்டாரு. லயன் கிருஷ்ணன் தம்பி, அவனோட ஒய்ஃபோட வந்து திருவல்லிக்கேணி சங்காத்தம் இருக்கு. அண்டு என்னோட ட்ராமா ஃப்ரெண்டு வேற வந்து வாழ்த்தினது. என்னோட ட்ராமா கலீக்ஸு இல்லையா, அவங்க என்னது பிரபு ராமச்சந்திரன், பலக்குரல் மன்னன், அவர் வந்திருந்தாரு. கோவையரதா சார், அவர் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால அவரால் வர முடியல. அப்புறம் வந்து அருள்மொழி மேடம், அவங்களும் வந்து வாழ்த்தினது. இது மாதிரி நம்ம பேரை சொல்லிகிட்டே போனால். அப்புறம் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது வந்து சித்ராலயா கோபுவோட புதல்வர்கள், என்னோட கிளாஸ்மேட் சித்ராலயா ஸ்ரீராம், அவன் வந்து வாழ்த்திட்டு போனது. அவனுக்கு ஆஃபீஸ் வேலை இருந்து இருந்தாலும் வந்து வாழ்த்திட்டு போனான்.
அப்புறம் அவனோட அண்ணா வரலாற்று புதினத்தில் வந்து சாண்டில்யன் மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்கிற காலச்சக்கரம் நரசிம்மா, அவர் வந்து நம்மளை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது. நந்து சுந்து அவர்கிட்ட அவரோட சிரிப்பு எழுத்துக்கு நம்ம 2 பேருமே ஃபேன்ஸு. நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வாழ்த்தணும்னு சொன்னேன். அவர் வந்து வாழ்த்திட்டு போனார். ராம்ஜி சார் வந்து அவர் கரண்ட்லி வந்து கூட்டம் இருக்கிற இடத்துக்குலாம் வரது இல்லையா, அதனால வந்து அவர் எனக்கு மெசஞ்சர்லேயே வந்து வாழ்த்து சொல்லிட்டார். ஃபோன் பண்ணியும் பேசி அவர்கிட்ட நான் வாழ்த்து வாங்கினேன். அவர் அப்புறம் இன்னும் நம்ம அதே மாதிரி அந்த இன்விடேஷன் பண்ணிச்சு எப்படி பேர் டக்குன்னு மறக்காம வர மாட்டேங்கிறதோ அது மாதிரி இப்போ வாழ்த்து சொல்லும் போது பல்லாயிரக்கணக்கான பேர் சொல்லுங்க, எத்தனையோ பேர் வந்து நூற்றுக்கணக்கான பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு 100 பேரை ரெப்ரசென்ட் பண்ண வச்சுக்கலாம். ரஜினியோட வசனம் மாதிரி இல்லையா. உமா வெங்கட் மேடம் வந்து வாழ்த்தினது. அப்புறம் வந்து அனுராதா விஸ்வஸ் மேடம் வந்தாங்களா, அங்க வேற இதுக்கு வந்தாங்க. ஆமா, அவங்க திரும்பி போயிட்டாங்க, அவங்க கரெக்ட். அப்புறம் வந்து லயன் கிருஷ்ணன் சொன்னேன், வெங்கட் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து, அதாவது வந்து இது சந்தியா அவ ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து கார்ல வந்து நம்மளை வாழ்த்தினது. என்னோட என்சிஆர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன், அவங்க சந்திரசேகர், வி சந்திரசேகர், அப்புறம் வந்து கார்த்திக், சிங்கப்பூர்லேருந்து அரவிந்த் அவன் ஒய்ஃபோட வந்து வாழ்த்தினது. அது மாதிரி வந்து அது நம்ம மேல இருக்கிற அன்புனால பாசத்தால ஸ்ரீராம், என்னோட சிஏ பேட்ச்மேட் ஸ்ரீராம், அவன் வந்து வாழ்த்தி நம்மளை இது பண்ணது. அது மாதிரி நம்ம அதாவது இவரை சொன்னா இவரை விட்டுட்டோன்னு வரக்கூடாது. நாங்க சொல்லாம விட்டவாளையும் ஆமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி, என்னோட ஏர் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாரதி, அப்புறம் ரமா, அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி, கீதா வந்தாங்க. கீதா இல்ல, சாந்தி மட்டும்தான் வந்தாங்க. மத்தவங்க எல்லாம் வந்து மெசேஜ் போட்டாங்க. குவைட் ஃப்ரெண்ட்ஸ், மஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயஸ்ரீ, ஜெயஸ்ரீ விஜயகுமார், அப்புறம் வந்து இவ வந்தா ஹேமந்த், அனிதா, மியூசிக் டைரக்டர் அஸ்வினோட ஃபாதர் அண்ட் மதர், எங்களோட மஸ்கட் நெய்பர்ஸ், நம்மளோட இக்கட்டான நிலைமையில ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்க அவங்க 2 பேரும். அவ வந்து இருந்தது. எல்லாருக்கும் வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். யாரோட இந்த வீடியோ வந்து சின்ன வீடியோ தான், இது ஆல்ரெடி வந்து 37 நிமிஷம் ஓடிடுது. மொத்த ப்ரோக்ராம் 3 மணி நேரம் போச்சுன்னா வந்து இந்த வீடியோ 37 நிமிஷம், ஒரு 10% டைம் இது எடுத்துக்கிறது. ஆக்சுவலா ஒரு நிமிஷம் இன்னொரு கேள்வி போட்டுமா, நான் இப்போ போறோம் இதோட முடிச்சிடலாமா? நாங்க யார் பேரையாவது சொல்லாம விட்டுட்டோம்னா கூட உங்களையும் சொன்னதான் நினைச்சுக்கோங்க. இந்த ஒரு வார்த்தையில் நான் சொல்றேன், நான் வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி, மிக்க மிக்க மகிழ்ச்சி, உற்சாகம், தேங்க்ஸ். நீங்க கொடுத்த இந்த லவ் இன்ஜெக்ஷன் வந்து எங்களுக்கு எங்க வயசை இன்னும் குறைச்சி இன்னும் இளமையாக்கி இன்னும் நீண்ட நாள் உங்க நட்போட இருக்கிறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்துறது இது. ஆமா, கரெக்ட் தான். அப்புறம் வந்து நம்ம கிஃப்ட் எல்லாம் பிரிச்சோமே. ஆமா, ஓ வாவ். அதுக்கு அதாவது அவங்களோட டபுள் அன்பு தெரிஞ்சது. வந்ததுக்கு அப்புறமா அவங்க கொடுத்த கிஃப்ட்ல டபுள் தமாக்கா, டபுள் சாக்லேட் மாதிரி இருந்தது. ஆக்சுவலா ஒண்ணு தெரியுமா, இதுல டபுள் டெக்கர். அதாவது நம்ம பயங்கர டயர்டா அகைன் வந்தோம், என்ன வந்துட்டு முத நாள் ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. சாமான்லாம் இங்க வச்சுட்டு படுத்தா போறோம்னு இருந்தது நம்மளுக்கு. ஆக்சுவலா அடுத்த நாள் வந்து நம்மளோட முக்கியமான வேலை என்ன இருந்ததுன்னா வந்து அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிச்சு பார்க்கணும். அவ கொடுத்த கவர்ஸ் எல்லாம் வந்து எண்ணி எண்ணி பார்க்கணும். எப்பவுமே கிஃப்ட் பிரிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கிஃப்ட்ங்கிறது அதை அன்ராப் பண்றது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த சந்தோஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இல்லையா. அந்த கவர்ஸ் எல்லா கவரையும் எல்லா கிஃப்டையும் பிரிச்சது இவன் தான், பர்த்டே பாய். நான் தான் பிரிச்சு ஒன்னொன்னா பார்த்து எடுத்துட்டேன். அப்புறம் நான் ஒரு சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், நீ வந்து 3 புடவை வாங்கிக்கணும்னா 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு. பார்த்தா அத்தனை புடவை, அத்தனை இது வந்திருக்கு, உனக்கு கிஃப்ட் வந்திருக்கு. புடவை ஏகப்பட்ட புடவை இருக்கும் போல. எவ்வளோ ஒரு 30 புடவை வந்திருக்குமா, 20 புடவையாவது இருக்கும் நினைக்கிறேன். 20-25 புடவை வந்திருக்கும். அப்படின்னா ஒரு புடவைக்கு 1 வாரம், 3 புடவைக்கு 1 வாரம் வச்சா கூட வந்து இது கிட்டத்தட்ட 10 மாதம் வந்து புடவை வாங்குறதுக்கு போய வேணாம் போல இருக்கு. என்ன அந்த அளவுக்கு புடவை வந்திருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீ அந்த புடவை ஒன்னொன்னையும் எல்லா புடவையும் ரொம்ப அழகா பிரமாதமா ரொம்ப யோசிச்சு எல்லாரும் செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கியிருக்காங்க, ரொம்ப அழகா வாங்கியிருக்காங்க. எல்லாருக்கும் எனக்கு என்னோட ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்.
அதுக்கப்புறம் இவருக்கு தான் பர்த்டே, ஆனா எனக்கும் நிறைய gift கிடைச்சிருக்கு. அது இருக்கட்டும். அப்புறம் வந்து எனக்கு வந்து அத்தனை வேஷ்டி கிடைச்சிருக்கு எனக்கு. என்ன நான் இப்ப என்ன அத்தனை வேஷ்டியை பார்த்து என்ன தோன்றது எனக்கு, பேசாம 3 நேரம் அரசியல்வாதி ஆயிடலாமான்னு தோன்றது எனக்கு. என்ன அப்பதான் நான், அதாவது விவியன் ரிச்சர்ட்ஸை பத்தி சொல்லுவாங்க. அவர் ஒரு சீசன்ல ஒரு வாட்டி போட்ட ட்ரெஸ்ஸை இன்னொரு வாட்டி போட மாட்டாராம். இப்போ வந்திருக்கிற வேஷ்டி, ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிற பிரிக்காத புது வேஷ்டி, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேஷ்டி, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஒரு வருஷத்துக்கு நான் ஒரு வேஷ்டி மறுபடியும் கட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ துவைக்கிறதுக்கு போடாம அம்மா அடுத்த திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு தான் கட்டிக்க போறதுனால அந்த பழைய வேஷ்டியை வந்து தோச்சி வளர்த்தி அயன் பண்ணி வச்சுட்டா 365 days கழிச்சு தான் திருப்பியும் நான் வந்து புது இன்னொரு வேஷ்டி எடுத்து கட்டிக்கணும் போல இருக்கு. அதே வேஷ்டி திருப்பி கட்டிக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வேஷ்டி வந்திருக்கு. அண்ட் அதாவது அந்த கிஃப்டோட வேல்யூ, கொடுத்த அமௌண்ட், இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ பணமா கொடுத்துவாங்க தெரியுமா யோசிச்சிருக்கா, உங்களுக்கு வேண்டியதை நீங்க வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கிக்கோன்னு நினைச்சு கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் தான் அது இல்லையா. பணத்தை விட தாண்டி அவங்களோட அன்பு, ஆசீர்வாதம், அது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கிற ஒரு சில மணி நேரங்கள் நம்மளுக்கு வந்து இந்த லைஃப்ல கிடைச்சது வந்து ஒரு பெரிய ஒரு கடவுளோட அனுகிரகம் அது. அதனால கடவுளை நம்ம பிரார்த்திச்சுப்போம். வந்தவா எல்லாரும் நல்ல சுபீட்சமா, நல்ல தேக ஆரோக்கியத்தோட, சகல சௌபாயங்களோட, அவ குடும்பம் வந்து மிகச்சிறப்பா அவளோட எண்ணங்கள்லாம் நிறைவேற மாதிரி நீண்ட ஆயுளோட சந்தோஷத்தோட இருக்கிறதுக்கு பெருமாள் நம்ம வேண்டிப்போம். நம்ம ஒரு நிமிஷம் இவாளுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். யாருக்கு? சத்திரம் வந்து அனுகிரகா ஏசி மஹால்னு சொல்லிட்டு வேளச்சேரி பேபி நகர்ல இருந்தது. அதை வந்து அதோட மேனேஜர் வந்து லதான்னு ஒருத்தர் இருக்காங்க. ரொம்ப கைண்டு, ரொம்ப அழகா பேசுவாங்க. அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து, நீங்கள் கவலையே படாதீங்க மேடம், நல்லா நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் முதல் நாளும் போய் பார்த்துட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். அவங்க திருவண்ணாமலையிலேன்னு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விதமாக ரொம்ப என்கரேஜிங்காக பேசி, நாங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சங்கர்னு ஸ்டேஜ் டெக்கரேட்டர், ஃப்ளவர் டெக்கரேட்டர், அவர் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபுல்லாகவே அங்கே தங்கி ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பண்ணி, எல்லா சேர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, வாசலில் எல்லாம் அந்த பெரிய பேனர் வச்சது, ஃப்ளெக்ஸ் வச்சது எல்லாமே அவர் தான். அவருக்கு எங்களோட தேங்க்ஸு. அப்புறம் அனுகிரகாவோட ஏசி மஹால் லதா மேடம்க்கும் எங்களோட ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கும் கேட்டரர்ஸ் வந்து SVS கேட்ரிங். இது வந்து அவங்க அப்பாவோட இதை வந்து அவர் பண்ணிட்டு இருந்த அந்த திருமண விழாக்குலாம் அவர் கேட்டரிங் பண்றதா இவங்க எடுத்து 2 பேர் வந்து சின்ன பசங்க, அவங்களோட கசின்ஸோட பண்றாங்க. அவங்க வந்து இப்பதான் மேபி ஒரு பிலோ 30s தான் இருப்பாங்க. அவங்க 25 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளோ அழகா பொறுப்பா ஒருத்தையும் பார்த்து ரொம்ப அழகா அவங்க டீம் வந்து எக்ஸலண்ட் ஒர்க். அதை பற்றி நம்ம வந்து எதுவுமே குறையே சொல்ல முடியாது. ஒரு ஐட்டமும் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. எல்லாருமே ரசித்து சாப்பிட்டாங்க. இந்த எங்களோட சஷ்டியப்த பூர்த்தியோட ஹைலைட்டே வந்து இவங்களால என்ஹான்ஸ் ஆச்சு. அவங்களோட உபசரிப்பு, எல்லாரையும் பார்த்து கவனிச்சது, டிஃபன், லஞ்ச் ஐட்டம்ஸு எல்லாத்தையும் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு டேஸ்டோட பண்ணது. அதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் ஆக்சுவலாக ஒரு விழாவோட ஹைலைட் இல்லையா, க்ரௌனிங் க்ளோரி அப்படிங்கிறது வந்து அங்கே பரிமாறப்படுற உணவு. அதுதான் வந்து அவங்களோட சந்தோஷத்தை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ எல்லாம் நல்லா பண்ணிட்டு அந்த சாப்பாடு கொஞ்சம் இந்த ஒரு ஐட்டத்தில் குறை, அந்த ஐட்டத்தில் ஒரு குறைன்னு இருந்துன்னு வச்சுக்கோயேன், அது கொஞ்சம் வந்து ஒரு அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் குறைக்கும். அது இல்லாமல் நான் கேட்ட வரைக்கும் ஒருத்தர் விடாம வந்து அந்த உணவு பரிமாறல், உணவு அதை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. அவங்க அந்த விருந்தை பாராட்டி எல்லாருமே பாராட்டினாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா வந்து அந்த வாய்க்கு சுவையூட்டுறது வந்து அது ஒரு தனி சந்தோஷம். அது ஆமா, கல்யாணம்னாலே சாப்பாடு. அதனால அது ரொம்ப ஒரு ஹைலைட். அதுதான் முக்கியமா நாங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சோம். அதை நிறைவேற்றி கொடுத்த SVS கேட்டரிங்க்கு
எங்களுடைய மனமார்ந்த அந்த நன்றி. எஸ்விஎஸ் கேட்டரிங்கை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட லக்ஷ்மி சுப்பிரமணியத்துக்கும் நன்றி. எஸ்விஎஸ் கேட்டரிங் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க நம்பர் கொடுத்த லக்ஷ்மி சுப்பிரமணியம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் நான். நம்ம சொன்னோம் இல்லையா, இவளுக்கு இன்விடேஷன் அமிச்சோம், அவளுக்கு அமிச்சோம்னு சொல்லிட்டு, குறிப்பாக வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்கிற ஒரு நபர் வந்து கீத்மாலா ராகவன் இல்லையா. என்னோட நிஜோ சிஸ்டர் மாதிரி இருக்கும். அது என்னாச்சு, அவங்களுக்கு இன்விடேஷன் அமிச்சது அவங்க ஃபோன் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அமிச்சிட்டேன் நான். என்னோட ஃபோன் நம்பர் அவங்க சேவ் பண்ணிக்காததுனால நான் ப்ராட்காஸ்ட்ல அமிச்ச இன்விடேஷன் அவங்களுக்கு போய் சேரல. அதை நான் கவனிக்கவே இல்லை. ப்ராட்காஸ்ட் அமிச்சுனா எல்லாருக்கும் போயிட்டு கீத்மாலாவுக்கு போயிட்டு அப்படின்னு நினைச்சிருக்கேன் நான். அப்புறம் தான் வந்து எங்களுக்கு பாலா சிவகுமார் மூலமா வந்து தெரிய வந்தது. இது மாதிரி பாலா சிவகுமார், ஐ திங்க் நிம்மி சுரேஷா, கிருத்திகா, இவாளால நம்மளுக்கு தெரிய வந்தது கீத்மாலாவுக்கு இன்விடேஷனே போறேன்னு. அதே மாதிரி கீத்மாலாவுக்கு இன்விடேஷன் அனுப்பாம இருப்பேன், கண்டிப்பா அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா ஆமா அது தெரிஞ்சுது. அப்புறமா கீத்மாலாவுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சு, பியூட்டி என்னன்னா வந்து அவ அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிற நேரம் அது. அப்படியும் ஒரு நாள் முன்னாடியே ஆத்துக்கு வந்து கிஃப்ட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்புறம் மறுநாள் வந்து கவனிச்சுட்டு சஷ்டி பூர்த்திக்கு வந்து அவதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா மேடைக்கு வந்தா நினைக்கிறேன். வந்து நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்ட கீத்மாலா ராகவனை பத்தியும் குறிப்பிட்டாகணும். ஏன்னா வந்து தனக்கு பர்சனல் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் போதும் வந்து நம்ம நட்புக்கு, நம்மளோட அன்புக்கு, நம்ம உறவுக்கு மதிப்பு கொடுத்து அவ வந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், அருணாவோட நன்றிகள். இந்த மாதிரி ஒரு விழாவை எங்களுக்கும் உங்களுக்கும் சந்தோஷகரமாக நடத்தி கொடுத்த விழாவுக்கு வந்த எல்லா விருந்தினர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள். உங்கள் ஆசிகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இன்னும் ஒரே ஒருத்தர் நான் விட்டுட்டேன். இது வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ ப்ளஸ் வந்து கெஸ்ட் எல்லாம் அவர் இன்டர்வியூ பண்ணாங்க, பிஜு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு. இதுவும் லக்ஷ்மி சுப்பிரமணியம் மேடமோட ரெஃபரன்ஸ் தான். அவ்வளோ அழகா பண்ணினார் அவரு. இன்னும் எங்களோட வீடியோஸ் எல்லாம் வரல. ஆமா ஆமா, ரொமான்டிக்கா நிறைய எங்களை நிக்க வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாரு. நான் கேட்டேன், என்ன இது, நீங்க வந்து யங் கப்புள்ஸ் மாதிரி எங்களை பண்ண சொல்றீங்க, இது சஷ்டியப்த பூர்த்தி மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இல்ல நீங்க வந்து அழகா போஸ்ட் கொடுக்குறீங்க, பிளஸ் இன்ட்ரெஸ்டாவும் பண்றீங்க, சோ நீங்க பண்றதுனால எங்களுக்கும் அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லி. இல்ல நீங்க ரெண்டு சில பேர்லாம் வந்து ரொம்ப கூச்சப்படுவாங்க, ஷைனஸ் ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தான் வெக்கமான சூடு சொல்றது எதுவும் இல்ல, எது சொன்னாலும் செய்யறீங்க சொன்னாரு. அந்த பாலிஷ் சொன்னாரு அதை. ஆனா நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம காதலை வெளிக்காட்டுறதுக்கு நம்ம தயங்கினதே கிடையாது. நான் தயங்கினது கிடையாது இல்லையா. அதனால வந்து அவர் நல்ல வீடியோ எடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோ வந்து சீக்கிரம் ஷேர் பண்றோம். எல்லாருக்கிட்டையும் ஒரு இன்டர்வியூ பண்ணது அது வந்து நான் எனக்கு யாரெல்லாம் பைக் கொடுத்துருக்கேன்னு தெரியல. நீங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு ஆவலா இருக்கும். என்னோட ஐடியா அது பார்க்கலாம். என்னோட ஐடியால யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த போட்டோகிராஃபர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ரொம்ப நல்ல குட் அண்ட் யங் டீம். அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸு. சூப்பர். எல்லாரும் வந்து இந்த விழாவை சஷ்டியப்த பூர்த்தி எங்களோட இந்த 2வது இன்னிங்ஸ் திருமண விழாவை சிறப்பித்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்கள் அனைவரையும் யாருக்கெல்லாம் சீக்கிரத்திலேயே 60ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி, சதாபிஷேகம் நடக்க போகிறதோ, வீட்டில் கல்யாணம் நடக்க போகிறதோ, அங்கே வந்து நாங்கள் வந்து ரிசிப்ரிகேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.